ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இந்த க்ரீன் கலர், அப்புறம் பிளாக் கலர், அப்புறம் ஒயிட் கலர் இது மூணுத்தையும் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கிராஸ் கட் ஷிவன் கண் கூட போட போகிறோம். இதில் பாருங்கள், இந்த ஒயிட் ஒயரில் வந்து இது போல் நடுவில் கோடு இருக்கும். இதுக்கு வந்து டிஸ்கோ ஒயர்னு பேர். இது மூணுத்தையும் நான் வந்து 9 அடி எடுத்துருக்கிறேன் ஸ்கேலில். இப்போ பாருங்கள், க்ரீன் ஒயர் வந்து 8 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். பிளாக் வந்து 12 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் நார்மல் நாட் தான் போடுறோம். இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ இன்னும் வந்து 3 நாட் போடணும். இப்போ பாருங்கள், மொத்தம் 4 நாட் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது க்ரீன் கலர் ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணணும். இப்போது 3 ஒயர் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு அடுத்தது பிளாக் கலர் ஜாயின் பண்ணணும். இதே போல் தான் மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது சைடில் வந்து ஒயர் விட்டுறணும். விட்டுட்டு இப்போ நான் வந்து 2வது லைன் போடுறேன். பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு தான் போடணும். லாஸ்ட் வரலும் போட்டு கட் பண்ணிவிட்டு மொத்தம் பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு 4 லைன் போடணும். போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது க்ரீன் கலர் ஒயர் எடுத்துகிட்டு அதே போல் சைடில் விட்டுட்டு அதே போல் போடணும். இதுவும் வந்து மேலே 4 லைனு, கீழே 4 லைன் போடணும். இப்போ 4 லைன் போட்டாச்சு. மேலே 4 லைன், கீழே 4 லைன் போட்டேன். அடி போட்டு முடிச்சாச்சு. அடி வந்து நம்ம நார்மல் நாட்டில் தான் போடுறோம். மேலே தான் வந்து கிராஸ் கட்டில் போட போகிறோம். அதுக்கடுத்தது இப்போ நம்ம ஒயிட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த 4 நாட்டில் வந்து சைடில் ஒயர் விட்டுறணும். விட்டுட்டு இப்போ இந்த 4 நாட்டில் நம்ம வந்து போடணும். இப்போ இந்த 4 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அந்த பிளாக் கலர் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவே எடுத்து நம்ம வந்து கட் பண்ணிடணும். இப்போது இதே போல் தான் நம்ம வந்து சுற்றி போட்டுக்கிட்டு வரணும். இப்போ எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த கட் பண்ணி விட்டுருக்கிற ஒயரில் நம்ம எப்பயும் போல் ஒரு நார்மல் நாட் சுற்றி போட்டுறணும். இப்போ இதே போல் பக்கத்தில் எங்கே நம்ம வந்து ஒயிட் கலர் ஒயர் கட் பண்ணி விட்டுருக்கோமோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து நம்ம நாட் போட்டுறணும்.
அதுக்கு அடுத்தது இந்த 4 ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த 4 ஒயரில் 2 ஒயராக சேர்த்து ஒவ்வொரு நாட் போடணும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது பக்கத்தில் இருக்க 2 ஒயர் எடுத்துகிட்டு ஒரு நாட் போடணும். இப்போ இதே போல் 2 ஒயருங்களை சேர்த்து நம்ம நாட் போட்டு முடிச்சிடணும். இப்போ நான் சுற்றி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம சிவன் கண் நாட் போடணும். இப்போ பாருங்கள், ஒரு ஒயர் எடுத்து இது போல் வச்சுட்டு லெஃப்ட் சைடு திருப்பி இந்த ஒயருக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு கீழே இருக்க ஒயர் எடுத்து சைடு கேப்பில் விட்டுறணும். பாருங்கள், இப்போ சிவன் கண் போட்டாச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கிற எல்லா நாட்லேயும் நம்ம இதே போல் தான் போடணும். லெஃப்ட் சைடாக திருப்பிக்கணும். இந்த ஒயரையும் லெஃப்ட் சைடாக திருப்பி உள்ளுக்குள்ளே விட்டு நல்லா டைட் பண்ணிடணும். அதுக்கடுத்து இந்த 2 ஒயரையும் சேர்த்து நார்மல் நாட் போடணும் மேலே. இது அடுத்த லைனு. இப்போ நான் உங்களுக்கு சுற்றி போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாதி தூரம் போட்டாச்சு. இதே போல் நம்ம கோடை ஃபுல்லாக முடிச்சிடணும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ஒயர் இந்த அளவுக்கு சின்னதாகிடுச்சு, போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம 3வது நாட்டில் சொருகி விட்டுறணும். பாருங்கள், நான் ஃபுல்லாக சொருகி முடிச்சிட்டேன். ஒயரெல்லாம் கட் பண்ணியாச்சு. இது போல் தான் இருக்கும். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.